சினிமாவுக்கு பாட்டு எழுத வரும்போது எனக்கு 21 வயசு. ஸோ கல்லூரி படிப்பை முடித்து அந்த கையோட ஒரு வேலை வாய்ப்புக்காக ஓடுற ஒரு வயசில் சினிமா வாய்ப்புகளை தேடி ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கி, அதுவும் நான் வந்த சமயத்தில் சினிமாவுடைய இரும்பு கோட்டை இன்னும் பலமானது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்த தேடல் அது வெற்றியின் தேடலாக இருந்தது. அதற்கப்புறம் வெற்றி கிடைத்த பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். முதல் பரிசை வாங்குறது ஒரு முறை எளிது, ஒவ்வொரு முறையும் பரிசு வாங்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, ஒரு கிரவுண்டையும் சிக்ஸர் அடிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதுக்கான தேடல். அதுக்கப்புறம் இயக்குனராக ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு இடைவெளி. பிறகு ஆனால் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு இயக்குனராக வரணுங்கிறது எனக்குள்ள ஒரு 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 ஃபயர் எரிஞ்சிட்டே தான் இருந்தது. ஏன்னா நான் பாக்யராஜ் சார் கூட ஒரு 3 வருஷம் அவரோட இருந்தபோது அவரை பார்த்து வந்த இன்ஸ்பிரேஷன் அது. ஒரு டைரக்டர்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, அவங்க தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு டைரக்டரோட சிந்தனை தான் ஒரு படம்.